ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பயம் மனிதர்களை பாடுபடுத்துகிற ஒன்று. பயத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற அநேகர் இருக்கிறார்கள். தப்பு செய்தால்தான் பயப்பட வேண்டும். இயேசு உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாததே பயம் வருவதற்கு காரணம். மனிதர் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் தேவனோ உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இருள் இருக்கும் இடத்தில் தான் பயம் இருக்கும். மனிதனுடைய இருதயமானது தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் பாவம் என்னும் இருள் இருந்தால் அங்கே பயம் என்னும் பேய் குடிகொண்டிருக்கும். உங்கள் உள்ளத்தை தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிச்சம் கடந்து வரும்போது சகலவித பயங்களும் உங்களை விட்டு ஓடி போகும். இயேசு உங்கள் இருதயத்திலே வெளிச்சமாக இருக்கிறாரா? உங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் உலகத்துக்கே வெளிச்சமானவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நன்றாக அறிவார். நீங்கள் சிறு பிள்ளையாய் இருந்தபோது, இளைஞனாய் வாழ்ந்தபோது, குடும்பஸ்தனாய் மாறிய போது, பிள்ளைகளை பெற்று வளர்ந்து வயதான போது என்று பல காலகட்டங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட பாதுகாவலராய், வழிகாட்டியாய், போதகராய், ஆலோசனை தருகிறவராய், தேவைகளை சந்திக்கிறவராய், அரணாய், துருகமாய், கேடகமாய் இருந்து வழி நடத்தி வருகிறார். உங்களை குறித்த சகலமும் அவருக்கு தெரியும். அவருடைய கருத்திலிருந்து உங்களை பறிக்க ஒருவராலும் கூடாது. அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஜெபம் செய்வோம். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ன வாக்களிய அன்பின் பலக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்க கிருபையால் எங்கள் மீறல்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிட மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் காலை முதல் இரவு படுக்கை செல்லும் வரைக்கும் அனைத்து தீமைக்கும், சாத்தானின் கண்ணிகளுக்கும், இச்சைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலக வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், சோர்ப்புகளை சகல வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக எதிர்கொண்டு மேற்கொள்ள எங்களை பலப்படுத்திட ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்கவும், உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்தவும், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உத்தமத்ததாக காத்திடவும் தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பிரிவினை ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், கர்த்ததாமே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியினால் நிரப்பி அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழவும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தளவும், கோர விபத்துக்களில் சிக்கி படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை திறந்தளவும், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டவர்களது வாழ்வில் அற்புதங்களை செய்து கர்த்தர் கிரிய செய்யவும், நிந்தைகளை மாற்றி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல வருடங்களாக வேலைக்காக முயற்சிக்கிற மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திட செய்யவும், எங்கள் தேசத்தில் புதிய திட்டங்களினாலே வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே கர்ப்பஸ்திரிகளை பாதுகாத்து சிசு ஆரோக்கியத்தோடு வளர்ந்து குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளி தாயின் சேயையும் செட்டையின் மறையில் காத்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், பெருகி வரும் ஊழல், லஞ்சம், தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை, ஆழ்கடத்தல், கொலை, கொள்ளை, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை போன்ற சமுதாய சீர்கேடுகள் முற்றிலும் எங்கள் தேசத்திலிருந்து ஒழிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், பெண்கள் தீய கண்களுக்கும், தீய இச்சைகளுக்கும், தீய பழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்வு ஆசீர்வாதமாக அமைந்திடவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஆத்மாதாய பணியிலும் தெய்வீக ஒத்தாசையும் கிருபையும் தந்திடவும், அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, ஜெபத்திற்கு ஏற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.